அக்டோபர் 28, 2025 இன்றைய நாளுக்கான இறை வார்த்தை. நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்க கர்த்தர் உங்களுக்கு அருள் புரிவார். May the Lord bless you so that you may be a blessing to others. கலாத்தியர் 6 அதிகாரம் 2 வசனம். Galatians chapter 6 verse 2. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். நமக்கு முன்பாக யாராவது பாரம் சுமப்பார்கள் என்றால் அவர்களுடைய பாரத்தை நாமும் சுமக்க ஆயத்தமாயிருக்க வேண்டும். அவர்கள் மீது கரிசனையோடும் அன்போடும் இருந்து அவர்களுக்கு ஆறுதலாகவும் உதவியாகவும் செயல்பட வேண்டும். ஒரு சிலர் சோதனைகளில் சிக்கிக்கொள்ளலாம், பாடுகளை அனுபவிக்கலாம். அப்படிப்பட்டவர்களை நாம் சந்திக்கும் போது அவர்களை கண்டும் காணாதவர்கள் போல இருந்துவிடக்கூடாது. அவர்களுடைய சோதனை காலத்தில் நாம் அவர்களுக்கு உதவியாயிருக்க வேண்டும். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கும் போது நாம் கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறோம். விழுந்து போன சகோதரரை மேலும் துன்புறுத்தவே கூடாது. கிறிஸ்துவனுடைய பிரமாணத்தை நிறைவேற்றும் விதமாக ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்க வேண்டும். மற்றவரிடத்தில் அன்பையும் இரக்கத்தையும் கரிசனையும் காண்பிக்க வேண்டும். Carry each other's burdens, and in this way you will fulfill the law of Christ. My dear brothers and sisters, we must bear one another's burdens. If someone carries a burden before us, we must be ready to bear that burden. Be considerate and loving towards them and act as a comfort and help to them. A few may get caught up in temptations. When we meet such people, we should not be blind to them. We should help them in their time of trial. We fulfill Christ's oath when we bear one another's burdens. A fallen brother should not be persecuted any further. One must bear the burden in fulfillment of Christ's oath, to show love, compassion and consideration to others. அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கத்த நீர் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு போதுமானவராக இருந்து அவளுக்கு வேண்டிய நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்து அவர்கள் எந்தெந்த காரியத்தை இந்த நாளிலும் முன்குறித்து ஜெபிக்கிறார்களோ அத்தனை காரியங்களிலும் ஆண்டவரே நீர் ஒரு வெற்றியையே ஜெயத்தை ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நீர் வைத்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கப்பா, நாங்கள் ஆண்டவரை எங்களுடைய சகோதர சகோதரிகள் ஆண்டவரே தங்களுடைய பாரங்களை சுமக்கும் போது கஷ்டங்களில் இருக்கும்போது அதை கண்டும் காணாதவர்கள் போல போகவே கூடாது ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே அவருடைய பாரத்தை சுமக்கிறவர்களாக அவளுக்கு வேண்டிய நன்மைகளை செய்கிறவர்களாக நாங்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாரும் ஆண்டவரே தங்களுடைய சகோதர சகோதரிகளை வெறுக்காதபடிக்கு ஆண்டவரே அவர்களை நேசிக்கிறவர்களாக அவள் மேல் அன்பை வைத்தவர்களாக அவருடைய பாரங்களை சுமக்கிறவர்களாக அவருடைய தேவைகளை சந்திப்பவர்களாக இருக்கும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த அன்பு மிகவும் குறைந்து போறதாக காணப்படுகிறது அப்பா. ஆண்டவரே நீ தாமே ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஒவ்வொருவரை நேசிக்கும்படியாக ஒவ்வொருடைய பாரத்தை ஆண்டவரை ஒருவர் சுமக்கும்படியாக ஒருவருடைய குடும்பத்தை ஒருவர் பார்க்கும்படியாக நீர் ஆண்டவரை கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அதன் மூலமாக கர்த்தர் தருகிறதான அந்த அற்புதத்தை ஆசீர்வாதத்தை நம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கரிசனையோடும் அன்போடும் ஆண்டவரே அவர்களுக்கு ஆறுதலாகவும் ஆண்டவரே அவர்கள்
அவர்கள் காணப்படும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதனை நாட்களில் ஆண்டவரே அப்பா சகோதர சகோதரிகள் இருக்கும்போது இவர்கள் ஆண்டவர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கூட பிறந்த சகோதர சகோதரிகளை ஒருபோதும் கைவிடாதபடிக்கு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பேற்பட்ட பிரச்சனைகள் அவர்கள் இருந்தாலும் கர்த்தர் நீர் ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே உதவியாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. இவர்களை கொண்டு அவர்களுக்கு நீர் உதவியாய் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இரக்கத்தை காண்பிக்கும்படியாக கிருபை தருவீராக. அதன் மூலமாக உம்முடைய இரக்கத்தை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கிறிஸ்துவை உம்முடைய பிரமாணத்தை உம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்றவர்களாக காணப்பட நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்படியாக யார் யார் ஆண்டவரே எந்தெந்த காரியங்களுக்காக இப்பொழுதும் ஜெபிக்கிறார்களோ அத்தனையிலும் கர்த்தர் உம்முடைய கரம் இருந்து வழிநடத்தி விடுமா ஜெபிக்கிறோம். அது அவர்களுக்கு வாய்க்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆவிக்குரிய நன்மைகளை கர்த்தர் நீ தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே பெரிய காரியங்களை செய்தரலும் பெரிதான நன்மைகளை பிள்ளைகளுடைய வாழ்வினை தந்தரலும் ஆண்டவரே அப்பா. பொது தேர்வு எழுதப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல முறையில் எழுதும்படியாகவும் ஆண்டவர் நல்ல ஞானத்தினை தந்தரல வேண்டுமா ஜெபிக்கிறோம். நல்ல விசேஷித்த மதிப்பெண்கள் அவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இன்னுமாய் ஆண்டவரே யார் யார் எதற்காக ஜெபிக்கிறாங்களோ அத்தனை காரியங்களை நிறைவேற்றி அவர்களுக்கு தருவீராக. பலவீனங்களை கர்த்தர் மாற்றி அருள்வீராக. ஆண்டவருடைய மனதுருக்கம் பிரசன்னம் இருந்து அவளை வழிநடத்துவதான கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். கொடாகொடி ஸ்தோத்திரங்களையும் ஆண்டவரே நமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். அதே போல இந்த நாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளுக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை பெற்று நீடிய ஆயுள் நாட்களை பெற்று ஆண்டவரே இன்னும் அநேக தீர்க்காயசலை பெற்று எல்லா நன்மைகளையும் பெற்று இந்த வருடத்தில் வாழும்படியாக நீர் கிருபை தருவீராக. அதே போல திருமண நாளை கொண்டாடுகிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் நீர் போதுமானவராக இருந்தருளும். கணவனும் மனைவியும் கர்த்தரோடு இணைந்து வாழ்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமையான பிள்ளைகளாக உமக்கென்று ஆண்டவரே அப்பா வாழ்ந்திருக்கும்படியாகவும் நீர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் எல்லாம் நீர் ஆசீர்வதிங்க. எல்லா கிருபைகளையும் நன்மைகளையும் தந்து உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி அருள வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீரே காத்துக்கொள்ளும், நீரே வழிநடத்தி அருளும். துதிகன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.